நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு. அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படமும் அப்படி தான். ஏன்னா இது எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி. ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைமில் நினச்சேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன். I used to hear a lot of positive things about them and அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அது உண்மைதான். ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் இந்த ஃபேமிலியில் நானும் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ், Karthikeyan sir, thank you. Karthik Subbaraj sir, I'm really grateful to work with you all because in the story mela and ninga vecha nambike da I think it makes it even more special. Your belief in the story and in all of us actually, thank you for trusting me with this. And our director Ratna sir, he's the one who first narrated the story to me and he's the one who thought that I'll be able to play this role. Oh, I can't reveal the name, right? எனக்கு அந்த கேரக்டர் பேரே வருது. But anyway, I'm really happy and I'm grateful. Thank you so much Ratna sir for trusting me with this. And to each and every member of this team, I'm really grateful and happy. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்குது. I am really looking forward for all of you to witness. நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். அண்ட் இந்த டைட்டில், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் அ வெரி டீப் கொஸ்டின், நீங்கள் யார் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பியாண்ட் யோர் நேம், பியாண்ட் யோர் ப்ரொஃபஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேபிள்ஸ் தட் லைஃப் கிவ்ஸ் யூ. நீங்கள் யார் அப்படின்னு ஒரு டீப்பான கொஷின் யூ நீட் டு ஆஸ்க் யோர் செல்ஃப். ஸோ ஐ திங்க் இது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஷின் தான். ஸோ யா, இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் திஸ் அ ஃபர்ஸ்ட் லுக். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் ஆல்சோ, as you guys can see. But yeah, I'm really happy to be here. Thank you so much to each and everyone. Thank you so much. எல்லாருக்கும் பேர்னா thank you so much. And நான் தான் ஷெஹனாஸ். எனக்கு 29 இன்னும் ஆகலை. எனக்கு 22 தான் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். And thanks to Ibrahim actually for reaching me out. And thanks to everyone in the cast and crew team for எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. And I had so much fun. And ஓகே, நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. தேங்க்யூ. எனக்கு 29 ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குவாகம் 2025 சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நான் உடம்பை வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சும்மா நடந்து போனேன். ஸோ அதை வந்து ட்ரெண்டாக்கி வைரலாக்கி இன்றைக்கி இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சுருக்குன்னே சொல்லலாம். அப்போ எனக்கு வயசு 29, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு 29 சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே 29 ஒரு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார். அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன் குமார் சார் பேசினாங்க, சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க. சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ஸ்டோரி சொன்னார். அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டார், மூவி நேம் வந்து 29 தாம்மா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப 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 தேங்க். எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 29 பற்றி என்ன சொல்கிறது, ஒரு ரோல் இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, இட்ஸ் சம்திங் எப்படி சொல்கிறது, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். எனக்கு இதுக்கு ரத்னனாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், என்னை சத்யாவை பார்த்ததுக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா
இன்னும் அதே தான் நான் ரெட்ரோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஒரு ஜேர்னி தான். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அவ்வளோதான். அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். ஷான் ரோல்டன் சார் சாரி டங்கு ரோல் ஆகுது. 2 பாட்டு கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து. லைக் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் ஃபாலோட் இஸ் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து. அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்னு நான் பேசுகிறவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதில் ஒரு ஃபேப்ரிக் அந்த டைமில் இருந்தால் அந்த ஒரு வாய்ஸில் ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும். ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர். அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும். பட் எனக்கு அவர் சிங்கராக ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷான் ரோல்டன் சார். மித்தபடி படத்தில் ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லைக் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் அவர். மாதேஷ் சார், உங்கள் டீம் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபி லெசன் சொல்லலாம். லைக் ஐவ் லேர்ன்ட் ஸோ மச். இது நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த கெரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஜுகேஷன் இருந்திருக்காதுல்ல. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ராஜா ஓவர் த இயர்ஸ் 7-8 வருஷமாக நண்பன், ஃப்ரெண்ட், சூப்பர்டா, தேங்க்யூ. வேறு எடிட்டர் சதீஷ், நான் ஒரு சாமி அவரை மித்தபடி பயங்கரமாக கலாய்ச்சிட்டுலாம் இருப்பேன். ரொம்ப லைக் இந்த ஹோல் ஃபிலிம் க்ரூவே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன், ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப். அண்ட் வி புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ப்ளீஸ் லைக் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணணும். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஆனால் ஆட வச்சிட்டாரு. அது ரொம்ப அந்த சாங்காக இருக்கட்டும், அதுக்கு போட்டுருக்கிற நாங்கள் பண்ணியிருக்கிற கொரியோகிராஃபி அவர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. பட் ஆனால் அதில் என்னை கைட் பண்ணி எனக்கு பேஷண்ட்டாக என்னை அந்த பாட்டில் ஆட வச்சு ஷெரீஃப் மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன். நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நான் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன் போஸ்டர் சூப்பராக இருக்குது நான் அவர் பார்க்கல அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் பார்க்கறதுல இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு மீட் யூ. லவ்லி ஒர்க் ப்ரோ. கடைசியாக 29 அப்படிங்கிற வயசில் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறையா பேருக்கு 29 கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு 29 வயசு இருக்கும்போது நான் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஜான்வரி. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்தேன். அப்போ அது முடிச்சுட்டு வந்து இல்லை எல்லாம் வேலைக்காகாது, நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைரெக்டாக அப்படி இல்லை, ஆனால் வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்ணுறியோ வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. நம்ம இதுதான் பேஷனட்டாக வந்துட்டோம், நம்மளுக்கு வேறு எங்கேயுமே மைண்டு போகல குவைட் ஆனஸ்ட்லி. அதனால் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஸ்டேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம், ஒரு இயர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நான் பேட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறையா கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் எப்படி வாழ்க்கை என்ன, 30 வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, லைக் ஒரு மாதிரி ஏஜ். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு சொன்னோன்னே, அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்போலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது. அது இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு இல்லாமல் அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது, இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணுன்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன். அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்சம் நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கேயா கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழித்து வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த 4 கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட ஒய்ஃப் காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு. அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ கார்லேயே சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை, நமக்கு டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோடு நிற்கிறேன். பேசிக்காக எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல இருக்குது. இந்த அவமானம், இந்த வெக்கம், மான, சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆக்சுவலாக 29 சரி நான் அதை சொல்லிடுறேன். 29ல் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது, ஏஜ். அங்கேருந்தா அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி ஹெச்சிஎல்லில் வேலையை விட்டு வந்தேன். சாலிடாக 12 இயர்ஸ் ஆச்சு நான் டைரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க. அப்போ தான் இந்த 29 நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர். அதாவது அதான் 29லேருந்து 30 தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும்.
இந்த மாதிரி என்னோட 29ல் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன். அது ஒரு 45 ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன். எல்லோரும் அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா இதை ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணோம், உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம், ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை ஒரு 45 பேர் சொன்னாங்க. 46வது ஆளாக கார்த்திக் சுப்ராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க, ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமோட. அப்போ இந்த க்ரௌடில் நான் இன்றைக்கி காலைல கூட பார்த்தேன், ஒரு ரிப்போர்ட்ரு, அவர் அன்றைக்கும் நான் பார்த்தேன். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தார். நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் வரிசையாக நின்றுருந்தோம். இப்போ வரிசையாக பார்த்துட்டே போயிட்டு இதில் இந்த மதுன்னு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டார். நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவன் டைரக்டர் ஆவான் அப்படின்னு போயிட்டார். அதுலேருந்து எனக்கு அங்கேருந்து தான் அந்த அங்கீகாரம் கிடச்சிது. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, கான்ட்ரவர்ஷியலான படங்கள் ஆடை பண்ணும் போதும் சரி, குலுகுலுன்ற டைட்டிலேருந்தே வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னால் அது என்ன டைட்டில்னு, நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு கூட இல்லை, பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும்னு போடணுன்னு இருந்தேன் குலுகுலுக்கு. குலுகுலுன்ற டைட்டில் எதை மீன் பண்ணுறது வரைக்கும் நான் செட் பண்ணணுன்னு நினச்சேன். அந்த ரஷ்டாக போய் முடிஞ்சுது. இருந்தாலுமே அப்போ கூட என்னை வேற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு நீயே ஒளி கான்சர்ட்டில் தான் வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தாரு. அவர் வந்து ஒரு நிமிஷம் எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு, அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக நன்றி, பர்டிகுலராக ஒரு நாய்க்குட்டி இறந்துருக்கும், அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அழுவார் ஒரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு எப்பயாவது தான் அந்த மாதிரி என்னை பார்க்குறவங்க எனக்காக என்னை பார்ப்பாங்க. அதுக்கு காரணமும் நான் தான் வச்சுப்போமே. நான் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நடுவில் வந்து நிறையா எழுத போகிறது, அப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மேடையை திரும்பவும் கொடுத்துருக்கு. பட் நான் வந்து ஒரு பாயிண்ட் மேலே என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ரத்னா தானே அப்படின்னு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க. திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லோகேஷனா கூட வருவீங்கள, லோகேஷனா ஃப்ரெண்ட் தானே, லோகேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி இந்த கை தானே என்ன எப்படா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னு நம்ம தான் இப்போது அந்த நான் யாருன்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயரில் தான் லோகேஷ்னு ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானா என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நானே கதையை 2வது படமாக தான் பண்ணேன், படம் பண்ணுறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் அறிமுகமானேன். ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச். அவங்களோட 17வது படம் இல்லை, இது 17வது படம், எனக்கு இது 4வது படம். நடுவில் அங்கேயும் எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி திரும்பவும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்த படம். ஏன் 29 யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நான் சொன்னல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு, நெகட்டிவாக இருந்தன்ட்டு. அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்டர் பேசினார்ல, அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள் தேட முடியலன்னா வெளியே தேடுங்க, மாலை போடுறீங்களா, நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னார்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது. இது என்னோடய 10வது வருஷம். நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்கார் இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் கடவுள், மனசு தான் தெய்வம், அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அதை நம்ம உள்ளே சரியாக பார்த்துக்க முடியலன்னா வெளியே தேடிப்போம், அவ்வளோதான். ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது, பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறும் போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஏறிட்டே இருக்குமே, கொஞ்சம் நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு. இறங்கிட்டே இருக்கும்போது பிரேக் போட்டு இறங்கி விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் சமமாக வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா சமமாக ஒரு டெரென் வந்துச்சு. ஆனால் மொட்டை வெயில், கல் முள்ளெல்லாம் குத்துது. சமமாக நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படி தான் நடந்து போகிற மாதிரி நடந்து போனேன்.
ஏறவும் கஷ்டமாக இருக்குது, இறங்கவும் கஷ்டமாக இருக்குது, சமமாக போகவும் கஷ்டமாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த மலை கற்று தந்துச்சு. இப்படியே இருந்தால் எப்படி இருந்தாலும் கஷ்டம், கொஞ்ச நேரம் ஏறணும், கொஞ்ச நேரம் இறங்கணும், கொஞ்ச நேரம் சமமாக போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கற்றுக் கொடுத்தது. ஸோ அதை யாருமே எனக்கு அங்கே போகும்போது அதுதான் யூனிவர்ஸ்ன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும்ன்ட்டு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அப்படி தான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன். நான் ஒரு லோவாக இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இப்போது அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீமில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஷான் ரோல்டன் வந்து லவர் படம் அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அறிமுகம் கிடையாது. அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது. ஒரு நம்பரில் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி லவரோட ப்ரிவியூக்கு கூப்பிட்றோம், மணிகண்டன் நடித்த படம், தலைவா அப்படி தான் பேசுவார். தலைவா நம்மளை மாதிரி தலைவா மணி, நம்மெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணணும், விடக்கூடாது, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும், நீங்கள் அவசியம் வரணும், படத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொன்னார். ஒருத்தர் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்கிட்ட வரேன். மாதேஷ் ஃபஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க. விது ஐனா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணார், நிறைய படம் பண்ணியிருக்காரு. எல்கேஜி, மேதமன் ஃபஸ்ட் படம் அவருக்கும். அவர் வந்து வேற ஒரு ஆட் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வந்து நேராக வந்தார், ப்ரோ இது மாதிரி நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, இங்கே எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். விது வந்து ஒரு வளர்ந்த குழந்த, லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும், நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் அவன் பேசும்போது சொல்ல ஜிகர்நந்தா 2ல் யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல, ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டு போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் 2 படத்துலையும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே இப்போ தனு சார் சில படங்கள் பண்ணுவார், இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, இப்போ திருச்சிற்றம்பலம், விஐபி மாதிரி படம் ரொம்ப 3லேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அப்சர்வேஷனில் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயந்தான். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு. சரி இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டேன். சரி மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ்மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி தலைவா 2 மணி நேரம்லாம் போவேன் நான் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதேமாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும்போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அதை ரீல்ஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி விது ஆடிருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சுருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து சம்டேஸ் இப்போ 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன், தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம், அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும், அங்கே தான் முன்ன பின்ன ஆகும். பிரீத்தி எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கோவாவில் ஒரு பப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டாங்களா, அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சுருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதே நான் ரசித்து பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆகலனா கூட ரெடின்னு சொல்லுவேன். அவங்க டக்குன்னு எப்படி செட்டாக வராங்க அந்த கேரக்டராக மாறன்னு கூட பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் வந்து எஜ்ஜே சூர்யாவோட கில்லர்லேயும் நடிக்கிறாங்க. அவரு வேறு நிறையா பார்க்குற இடத்தெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்னு அடிக்கடி சொல்லுவார். நான் பார்க்கும்போது சர்தார் 2ல் எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சொல்லப்போனால் எங்கள் டீமில் எல்லாருமே நிறையா பேசுவாங்க. இந்த வியாக்கி இருக்கான் பாருங்கள், பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இவன் ஃபோனை வைக்க மாட்டான்.
ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ, அப்படியே வாட்ஸ்அப் பாருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படியே எடுத்து அனுப்பிடுறேன் ப்ரோ, இப்படியே பேசிட்டே இருப்பான். எனக்கு எப்பட்றா இப்படி அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் பேசுவான், வேலையும் நடந்துடும். எப்படி ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறானே தெரியல. இல்லை இவன் பேசுகிறான், ஆளுங்க வச்சு வேலை பார்த்துருக்கானா கூட எனக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இவனை அப்படி நான் இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃபோன் எடுப்பான், ஃபோன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வியாக்கியானலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டராக ஷான் அவர்கிட்ட போய் பேசணுன்னா நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி பேசி, அரசியல் பேசி, ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம், இந்த பக்கம் ஞானவேல் சார் படம், அந்த மாதிரி டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு, தொட்டா அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம், அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருப்போம். அங்கேயும் அப்படி தான், இவ்வளோ வெட்டியாக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது, வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெட்டியாக தான் நான் பேசிகிட்டு இருந்தோம். எப்படா வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பாட்டு, நீங்கள் இந்த படம் நான் எது வேணாலும், நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்ணுறேன், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜய் சூர்யா சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார். சில பேருக்கு 10%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 100 கூட கொடுத்துருப்பார் சார். அது அவர் பிரச்சனை, அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10% அறிவை 100% யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எத்தனை பர்சன்ட் தெரியாதா, நான் அத்தனை பர்சன்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த மேடைகளில் அடுத்தடுத்த கண்டென்ட்டு கொடுக்கும்போது பார்ப்போம். அண்டு இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க. அனு, இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷ்னலான கதை. நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்கள வந்து நான் நார்மலைஸ் பண்ணி இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சொன்னால் தான் தெரியும் இவங்கள. நீங்கள் படம் பாருங்கள், இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்கள காஸ்ட் பண்ணது. அண்ட் நிறையா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துக்கு இப்படி இப்படிலாம், ஃபஸ்ட்டு ஷாட் இப்படி வைக்கணும், நல்ல நேரம், இதெல்லாம். நான் வந்து மொதல் ஷாட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன். அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு. மற்றொரு நல்ல மேடையில், பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம். தேங்க்யூ. 29 வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்போயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து 17 படம் பண்ணிட்டோம். அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் மேயாதமான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச், ஒரு ஃபஸ்ட் பேபி மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டைம் ஐ டோல்ட் ரத்னா, ஓகே இந்த ஸ்கிரிப்ட்டு இதே இந்த மது ஷார்ட் ஃபில்மே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போது அந்த ப்ரமோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் மெமரி. ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச். எப்படின்னா வெரி குட் ரைட்டர், வெரி குட் டைரக்டர். அப்புறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசுனதில், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதனால என் வீட்டு பையன் தப்பு பண்ணால் அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டு நான் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ண இதில் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேயாதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட், அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. பட் ஈ டோல்ட், இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோட ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரைடிங்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றனால கார்த்திகேயன் அட் டோல்ட் ரத்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் சம்ட் அப் ஹியர். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள், ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து
ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான், சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசில் வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்கள் நம்மளை பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான் அவன். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான். அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போகிறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. நான் போடாத அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார், அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம், 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட் வேறு. அவர் வருவார், வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்பில் வீடியோ போனது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால். அவரே பார்த்தாரு, யார் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா நீ MBA படிச்சிருக்கல, தயவுசெய்து வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XX நான் பண்ணும் போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறப்போ வந்து ஹீ டோல்டு, நான் பண்ணுறேன், ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் so many years to become a good actor அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் அவனை பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி, ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி, த வே ஹி ஸ்ட்ரகிள்ட், அந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூட பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் அவுட்புட் வாஸ் கிரேட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி ஹி ஹஸ் பிகம் சீசன்ட் ஆக்டர். அதாவது வந்து சீசன்ட் ஆக்டர்னால் நம்ம வந்து நல்லா நடிக்கிறோன்னு அவனுக்கு என்றைக்குமே நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நானும் சொல்லிட்டே இருப்பேன், அப்படி மட்டும் மட்டும் ஏற்றிக்காது நல்லா நடிக்கணும்னு. பட் ஆனால் ஃபார் எவ்ரி, ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர், யூ நீட் டு ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் வந்து அந்த கேரக்டரை பற்றி யோசித்து ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும், மென்டலாகவும் ரெடியாகி பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஈவன் ஃபார் ரெட்ரோ ஆல்சோ ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் தட் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வென் தே செட் 29க்கு வந்து அவன் தான் பண்ண போகிறான்றப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வென் தே செட் த ஃபீமேல் லீட் இஸ் ப்ரீத்தி, அவங்களோட ப்ரீவியஸ் அந்த அயோத்தி ஃபிலிம் பார்த்தப்போ ஷி இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ 2 பேரும் டெஃபினட்டாக தே வில் புல் ஆஃப் வித் தட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஐ saw like 20 minutes of footage. ரீசெண்டாக ஒரு கட் காமிச்சாங்க, சூப்பராக வந்திருக்கு. ஆல் ஹவ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் we are பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அதே மாதிரி லோகேஷோட ஜி-ஸ்கோரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுலையும் ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மேரமான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணுறப்போ இதே மாதிரி நான், ரத்னா, லோகேஷோட ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு. அப்படி அந்த 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 ஆந்தாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ எந்த ஆர்வத்தில் இருந்தோமோ இப்போ வந்து அதே வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமாக எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுல ஐ எம் ஆல்சோ வெரி 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 ஹாப்பி. ஸோ தேங்க்யூ எவ்ரி பர்சன் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கும் சரி, எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 29 தான் ஐ திங்க் என்னோடய ஃபஸ்ட்டு படம்னா. நான் 83 born-னா 29னா 2012. அது என்னோடய ஃபஸ்ட்டு படம் பீட்ஸா வந்து சைன் பண்ணதும் 29 இயர்ஸில் தான், படம் ரிலீஸ் ஆனதும் 29 இயர்ஸில் தான். ஸோ எனக்கு வந்து 29 ஒரு பயங்கர மெமரபுளான ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி வருத்தங்கள் எதுவும் இல்லை. பட் என் கெரியர் மூமெண்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற அந்த ஒரு வருஷம் 29 இஸ் வெரி வெரி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் 29 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 30என்றதை மாற்றாமல் அதுக்கப்புறமேட்டு, ஏன்னா நான் பீட்ஸா பண்ணப்போ எனக்கு 29 இயர்ஸு. பட்
எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசில் படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம 30க்கு மேலேன்னு சொன்னால் வந்து அந்த 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 ஒரு இது போயிருமோன்றதுக்காக நான் 29 சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.